ஒரு டீச்சர் வகுப்பறையில இருக்கிற மாணவர்கள் கிட்ட நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஒரு புது நோட்டை எல்லாரும் வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் எல்லா பசங்களும் புது நோட்டை வாங்கிக்கிட்டு வரும்பொழுது ஒரு பையன் மட்டும் புது நோட்டை வாங்காம வந்துடுறான். அவங்க டீச்சரும் அவனை கோபமா, நீ எப்ப நோட்டு வாங்கிக்கிட்டு வரியோ அது வரைக்கும் என்னுடைய கிளாஸ்ல வெளியே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் சோகமா போய் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அடுத்த நாள் திரும்பவும் அந்த பையன் நோட்டை வாங்காம வந்துடுறான். அதனால கடுப்பான டீச்சர் அவனை திரும்பவும் வாசல்லையே நிக்க வைக்கிறாங்க. 3வது நாள் அவன் கிளாஸுக்கு வரும்பொழுது அப்ப புது நோட்டை வாங்கி எடுத்துட்டு போய் அவன் டீச்சர் கிட்ட காட்டுறான். இத பார்த்த டீச்சரும், இப்ப தெரியுதா நான் எதுக்காக உனக்கு அந்த தண்டனையை கொடுத்தேன்னு? 2 நாள் உன்னை வாசல்ல நிக்க வச்சதுனால தானே இப்ப நீ அந்த நோட்டை வாங்கிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையனும், டீச்சர் நீங்க 2 நாளா தண்டனை கொடுத்தீங்கன்றதுக்கெல்லாம் நான் நோட்டை வாங்கிக்கிட்டு வரல டீச்சர். அந்த 2 நாளா எங்க அப்பா கிட்ட நோட்டு வாங்க காசு இல்ல டீச்சர், அதனாலதான் வாங்க முடியல அப்படின்னு சொல்றான். டீச்சர் இப்ப எங்க அப்பா கிட்ட காசு இருந்ததுனாலதான் என்னால நோட்டு வாங்க முடிஞ்சது. நீங்க கொடுத்த தண்டனையால இல்லன்றப்ப அப்புறம் எதுக்கு டீச்சர் எனக்கு அந்த தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். டீச்சர் நீங்க கொடுக்கற தண்டனை மூலமா ஒரு விஷயம் மாறலன்றப்ப அப்புறம் எதுக்கு டீச்சர் அந்த தண்டனையை கொடுக்குறீங்க? அந்த தண்டனையால இப்ப எனக்கு 2 நாள் பாடம் தானே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த டீச்சர், இந்த சின்ன பையன் யோசிக்கிறத கூட நம்ம யோசிக்காம போயிட்டுமே அப்படின்னு யோசிச்சு அவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம